நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த கிளி ஒன்று தேடுது அடையாளம் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் சென்டிமெண்ட். எல்லாருக்கும் இருக்கிறோம். என்ன முதல்ல மியூசிக் பண்ண வரோம். அப்போ வந்து அந்த கிளி அப்படின்னா நோட்ஸ் மேலே போய் கீழே இறங்கிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறோம். அது என்னவா கீழே இருந்து மேலே போய் அங்கே நின்றுட்டாங்கிறதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். இப்படிதான் நான் தான் உட்காந்து கம்பாஸ் பண்ணோம். பக்கத்துல இருப்பேன். அண்ணன் ஒன்று நானே கேட்டு வாங்குவேன். நான் சொல்ல அண்ணன் கொடுக்கலாமண்ணா இன்னொன்னு நல்லா இருந்தா அப்படி எடுத்துக்குவேன். அப்போ நீங்க சிந்திக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து உயர்வாக போவதற்கான சிந்தனை அந்த மாதிரி சேர்ந்தது. யாரு கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அது வரைக்கும் அது நடக்கும். அதுக்கப்புறம் யார் கூட சேராம இருக்கணுங்கிற வருதோ அது போயிடும். அதுக்கப்புறம் யார் கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அவங்க கூட சேரும். கரெக்டா? இது சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்தது. நான் சில நேரத்தில் ஓப்பனா திட்டிடுவேன். அதனால வந்து என்னை விட்டுட்டாரு. இப்போ 10 வருஷமா பேசுறது இல்லை. நான் ஒரு பாட்டு எழுதுறது இல்லை. அந்த நேரத்தில் தான் வைரமுத்து இடத்த படிச்சுட்டாரு. இல்லை நிஜம்தான். நான் அது வைரமுத்து வந்தோடனே எனக்கு சந்தர்ப்பங்கள் குறைய ஆரம்பிச்சது. இது வரைக்கும் என்னோட புத்தகம் ஒன்று ஜனவரியில் வெளியாகுது. ஹிந்து பத்திரிகையில் வெளியிடுறாங்க. என்னுடைய பாடல்கள் மட்டும், திரைப்பட பாடல்கள் மட்டும் இது வரைக்கும் என் கையில் கிடைச்சிருக்கிறது 1200 பாட்டு கிடைச்சிருக்கு. ஒன்லி இளையராஜா. இந்த வைரமுத்து வரலன்னா எனக்கு எவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல விஷயம். புதியவர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க நான் வந்ததுக்கு பின்னால் தான் அவருக்கு முகவரி தெரிய ஆரம்பிச்சதுன்னு எப்போ பேச ஆரம்பிச்சாரோ அப்போ நான் அண்ணனுக்குள்ள மனசுல போயிருக்கோம். எனக்கே அது குத்துச்சு. நம்ம போய் காட்டு கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நான் இப்படி பேசி தரேன்னா அவன் பாட்டு எழுத உனக்கு புரியல அதுக்கு தான் சொல்றேன் பாக்கன்னு விட்டுட்டான். அது அவருக்கே தெரிய வருவதுதான் காரணம். அதாவது பல இடங்கள் போய் இன்னைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பாடல்கள் என்றால் அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3 நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இது வரைக்கும் அவர் மாதிரி சொன்னது. நான் ஓட்டவாய், நான் சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு மனசுல நீங்க என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க. ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க போட்டோ எடுக்கிறவங்க வந்து நீங்க வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க. அதுல வரும். ஏன்னா வந்து அப்படி தன்னைத்தானே உயர்த்து கொண்டு பேசுறது. இன்னைக்கு ராமரை பத்தி பேசியிருக்காரு, அன்னைக்கு ஆண்டாளை பத்தி பேசினாரு. எல்லாம் மாற்று கருத்தா பேசினா தான் பாப்புலர். ஒரு எம்ஆர் ராதா பேசினாரு, கரெக்டா பேசினாரு. எம்ஆர் ராதா பேசினாரு அவ்வளவு நியாயமா இருக்கும். இப்ப இவர் வந்து இவருடைய கேரக்டர் என்னன்னு நம்ம ஒன்று சொல்ல முடியல. அது அந்த மாதிரி இயல்புல யாரும் இல்லை. கண்ணதாசனை அப்படியெல்லாம் பேசினது கிடையாது. நான் சென்ற போது அப்படிதான் பேசுறத அவர்களுக்கு சொல்லுவே அப்படின்றதெல்லாம் பேசுறாரு கண்ணதாசன். இவர் கவிஞராக இருப்பவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உள்ள இருந்தாலும் அடக்கிக்கிட்டு மென்மையா பேசுறதுதான் கவிஞர்களுடைய பண்பாகும். நான் வைரமுத்தை பத்தி திட்டலை. எது நான் பல பேர் வந்து இளையராஜா வைரமுத்து ஏன் பிரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் தன்னைத்தானே உயர்த்து கொண்டு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜாவை அடையாளம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அடையாளம் எப்படி